தமிழ்நாட்டில் சித்திரை, வைகாசி என்று தமிழ் மாதங்களுக்கு பெயர் சூட்டியது போல கேரள மாநிலத்தில் மாதங்களுக்கு பெயர் சூட்டும் போது ராசிகளின் பெயர்களை கொண்டு பெயரை சூட்டியிருக்கிறார்கள். மேஷ மாசம், ரிஷப மாசம் என்று ராசிகளின் பெயரை சொல்லியே மாதங்களை அழைத்திருக்கிறார்கள். தை மாதம் என்பது கேரளத்தில் மகர மாதம் என்றும் மகர ராசிகளுக்கான மாதம் என்று அழைக்கப்படுகிறது. தை மாதம் தை 1ஆம் தேதி நாம் எப்படி சூரியனை வழிபடுகிறோமோ அதுபோல் மகர மாதத்தின் பிறப்பாகிய தை மாதம் என்பது மகர மாதமாக அழைக்கப்பட்ட அந்த மாதத்தினுடைய முதல் தேதியில் சூரியனை, அதாவது ஜோதியின் பிளம்பை, நெருப்பின் கடவுளை, முதற் கடவுளான சூரியனை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைதான், மகரத்தில் தோன்றக்கூடிய ஜோதியை வழிபட்ட வழிபாட்டு முறைதான் மகர ஜோதி வழிபாடு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. மலைவாழ் மக்கள் சூரியனை வழிபட்ட அந்த தருணத்தில் நெருப்பேற்றி சூரியனை வழிபடும் போது அந்த நெருப்பை சன்னிதானத்திலிருந்து இவர்கள் வழிபட்ட காரணத்தினால் மகரத்தில் தோன்றக்கூடிய ஜோதிகளை வழிபடக்கூடிய வழிபாடு மகர ஜோதி வழிபாடு என்று ஐயப்ப வழிபாட்டில் பிரசித்தி பெற்றது.